Hello students, welcome to the TechSpot. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ரியலி குட் டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்க காலேஜ் முடிச்சு எப்போ யூ ஆர் கோயிங் டு ஒர்க் இன் சாஃப்ட்வேர் சைட் ஆர் ஹார்ட்வேர் சைட், இப்போ எப்போ நீங்க ஒர்க் அப்படின்னு போறீங்களோ, அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க இந்த படிச்ச கான்செப்ட் வந்து அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ரிமெம்பர்ல வரும். பிகாஸ் ஆஃப் ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ்? உங்க புக்ல எல்லாம் இல்லாம ஜென்ரலா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு என்னன்னா, இப்போ ஒரு வெப்சைட்டோ இல்ல ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு வெப்சைட் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெறைய தீம் இருக்கும். என்ன சொல்றது? தீம் மீன்ஸ் நெறைய ஓப்பன் சோர்ஸ் கோட் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத டவுன்லோட் பண்ணிட்டு நமக்கு ஏத்த மாரி கோட மாடிஃபை பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வித்தின் அ டேல கூட வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். சிம்பிள் வெப்சைட்ஸ், ஸ்டாட்டிக் சிங்கிள் சைடு லேண்டிங் பேஜஸ்னா ஒரே ஒரு பேஜ் மட்டும் வெப்சைட் இருக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நேவிகேட் பண்ணாம என்னன்னா கீழ கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஒரே பேஜ்ல வெப்சைட்டா இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லேண்டிங் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாரி வெப்சைட்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு நியூவா உட்காந்து நீங்க HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் எழுதணுங்கிற நீடு கிடையாது. ஆக்சுவலி யூ கேன் ஏபிள் டூ டவுன்லோட். அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ஓப்பன் சோர்ஸ் தீம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கலர் எது புடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணி, அதுல நீங்க கோட் மாடிஃபை பண்ணி நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ஒரு வகையான ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஓப்பன் சோர்ஸ் எப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. இன்னொன்னு இப்ப PHP தான் உங்களுக்கு இனிஷியல்ல உங்க சப்ஜெக்ட்ல குடுத்துருக்காங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, PHP ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஜாவா கூட ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். இப்போ PHP ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் சப்மிட் எழுதணும் நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபார்ம் சப்மிட் ஒரு என்ன சொல்றது? இப்ப நீங்க ம் நெக்ஸ்ட் காலேஜ் லெவல் போறீங்க. காலேஜ் போம்போது ஒரு ஃபார்ம் வந்து ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவீங்க. என்ன சொல்றது? பேப்பர்ல இல்லாம உங்களுக்கு ஒரு சிஸ்டம் குடுத்து ஒரு ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ண சொல்றாங்க. சோ நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட்ன்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். சோ இதுக்கு ஒரு கோட் எழுதியிருப்பாங்க. சோ அந்த கோடு கூட யூ கேன் ஏபிள் டூ டவுன்லோட் ஃப்ரம் ஆன்லைன். என்ன பண்ணலாம்னா, நம்ம Googleலருந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஒரு காலேஜ்லயும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரெண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. யூ ஆர் கோயிங் டூ இன்ஜினியரிங் அப்படின்னா, யூ நீட் அ டிஃபரெண்ட் யூ ஆர் கோயிங் டூ வேற ஏதாவது MBA படிக்க போறீங்க அப்படின்னா, டிஃபரெண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் தேவையோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபீல்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி லெட்ஸ் கோ உங்க புக்குக்குள்ள போலாம் என்னெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீட் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட நீட் என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் NS2 அண்ட் இட் யூஸ் பத்தி படிக்கணும். ஓப்பன் NMSம் ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் பத்தி தான் இந்த ஓப்பன் சோர்ஸ்ல படிக்க போறோம். ஓகே, இப்ப இதே தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேரும் கம்பைலர்ஸும் எப்ப குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இயர்லியர் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ல குடுத்துட்டு இருந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் திஸ் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடா இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சேஞ்ச் பண்ணிட்டு நியூ கோட ஏதாவது ஆட் பண்ணிட்டு, ஏதாவது ஐடென்டிஃபை எரர் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வே. இப்போ அந்த கோட யாராவது சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, சாஃப்ட்வேர் ஹாஸ் பீன் டெவலப்டு வெரைட்டி ஆஃப் புரோகிராமர்ஸ். நெறைய புரோகிராமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்ன சொல்றது? நெறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்றோம். நெறைய பேர் வந்து இந்த மாதிரி ஓனா வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி தரோம். சோ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல வச்சிருப்பாங்க. வி கேன் ஏபிள் டூ கெட் ஃப்ரம் தெம். சோ அதனால நம்ம அதிலிருந்து கெட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். அததான் என்ன சொல்றாங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஹாஸ் பீன் ஒரு டெவலப் பண்றாங்க. வெரைட்டி ஆஃப் புரோகிராமர்ஸ் டெவலப் பண்ணிட்டு, நம்ம அத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஆட் அ நியூ சேஞ்ச் டூ த சாஃப்ட்வேர் மாடிஃபைட் கோட் வில் பி சப்மிட்டட். இப்ப நீங்க அத எடுத்துட்டு நீங்க நியூ கோட் வேணுனாலும் மாடிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட்டட் டு த குரூப் ஆஃப் டெடிகேட்டட் புரோகிராமர்ஸ். ஒரு டெடிகேட்டட் புரோகிராமர்ஸ் என்னன்னா இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த திஸ் புரோகிராமர்ஸ் தென் டெஸ்ட் த மாடிஃபைட் கோட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபை த அப்ரோப்ரியேட் ரூல்ஸ். இட் வில் பி தென் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. டெவலப்மெண்ட் மீன்ஸ் ஏதாவது ஒரு கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கோடுன்னு சொல்றத விட ஏதாவது ஒரு வெப்சைட், இல்லன்னா ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ல என்ன பண்றாங்கன்னா, வெரைட்டி ஆஃப் புரோகிராமர்ஸ் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஃபியூச்சர்ல அந்த சாஃப்ட்வேர்ல சேஞ்சஸ் வருது. இப்ப என்ன சொல்றதுன்னா, அமேசான் ஆப்பே வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ல என்ன பண்ணும் அப்டின்னா, டே பை டே அப்டேட்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதே தான் நமக்கு பார்த்தா அப்ளிகேஷன் அப்படியே தான் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நியூவா ப்ராடக்ட் பண்ணுவாங்க. நியூவா அதுல நெறைய அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஐகான் சேஞ்ச் ஆகும். அதுல இருக்கிற நெறைய இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். வி கேன் ஏபிள் டூ சீ. நமக்கு WhatsAppே பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆயிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே எக்ஸிஸ்டிங் கோட்ல எகைன் அண்ட் எகைன் என்ன பண்றாங்கன்னா, கோட புரோகிராமர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு
டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ஒரு ரூல் வச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சோ அதுக்கு தகுந்த மாரி அப்ரோப்ரியேட் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் WhatsApp கூட. ஏன்னா WhatsAppலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். டே பை டே நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ப்ரீவியஸா WhatsApp வந்தப்ப யூஸ் பண்ணதுக்கும், இப்ப யூஸ் பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாமே அப்டேட் தான். ஓகே. ஒய் இட் இஸ் கால்ட் இத ஏன் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ WhatsAppலாம் நமக்கு ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. WhatsAppலாம் வந்து பார்த்தோம்னா அவங்களே கோட டெவலப் பண்ணி, அவங்களே டெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு குடுப்பாங்க. இதே ஓப்பன் சோர்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்ட டவுன்லோட் பண்ணி, மாடிஃபை பண்ணி யுட்டிலைஸ் பண்றது தான் ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? இப்போ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளி ரெஃபர்ஸ் மேக்கிங் த சோர்ஸ் கோட் ஆஃப் சாஃப்ட்வேர் ஃப்ரீலி அவைலபிள் ஃபார் த யூசர் ஆர் அதர் டெவலப்பர். ஒரு சோர்ஸ் கோட் வந்து ஃப்ரீயா நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அதுதான் ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? டு யூஸ் அது எதுக்கு என்ன பண்றாங்க டெவலப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு யூஸ் அண்ட் மேக் சேஞ்சஸ் இன்டூ ஒரிஜினல் ரெபாசிட்டரியில இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேஞ்சஸ மேக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணா நியூவா ஒண்ணு பில்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து யூசுவலி கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் பை மெனி புரோகிராமர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் இதே தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே வேர்ட்ஸ் தான் ரிப்பீட்டடா உங்களுக்கு நல்ல நீட்டா புரியணுங்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இஸ் யூசுவலி கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் பை மெனி புரோகிராமர்ஸ். இங்கேயே அதே தான் பார்த்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஹாஸ் பீன் டெவலப்ட் பை வெரைட்டி ஆஃப் புரோகிராமர்ஸால டெவலப் பண்ணி, அத சேஞ்ச் பண்ணி, மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் பை மெனி புரோகிராம்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் மேட் ஃப்ரீலி அக்சஸபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து இஸ் ஓன்ட் பை அன் ஆர்கனைசேஷன் இல்ல இண்டிவிஜுவலா கூட வச்சிருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர் குடுக்கலாம். இல்ல இண்டிவிஜுவல் பெர்சன் கூட இந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர் புரொவைட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹாஸ் நாட் அலோவ்ட் த யூசர்ஸ் ஆர் அதர் வியூ ஆர் எடிட் த சோர்ஸ் கோட். ஓகேவா? த மேக்கர்ஸ் ஆர் um, makers of proprietary of software have not allowed the user to other developers to view or edit of the source code. இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கோட வந்து வியூ பண்றக்கோ, எடிட் பண்றதுக்கோ ஆப்ஷன் இருக்காது. பட் த அட்வான்டேஜ் ஆஃப் இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பட் த அட்வான்டேஜ் ஆஃப் த சாஃப்ட்வேர் இஸ் தட் இட் கிவ்ஸ் அ மோர் கண்ட்ரோல், சப்போர்ட், ட்ரெய்னிங், செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோப்ரியாரிட்டரி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப ஏன் நீட் ஆஃப் நெட்வொர்க் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பத்தி படிக்கணும். சாரி. இந்த நெட்வொர்க் இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு நெட்வொர்க்ல இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த உங்க +2 புக்ல நம்ம படிக்கிறதே எஸ்டர்டே வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன். எவ்ரிதிங் ரிலேட்டட் டூ நெட்வொர்க் ரிலேட்டடா தான் நம்ம எல்லாமே படிக்கிறோம். சோ, இப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நெட்வொர்க்குக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீட் ஃபார் நெட்வொர்க் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இப்போ இன் அ நெட்வொர்க் இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் அ ப்ராப்ளம். இப்போ ஒரு நெட்வொர்க்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அது ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியாது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி வென் மோர் சிஸ்டம்ஸ் ஆர் கனெக்டட். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம் ஒரு பிளாக்லயே 1000 பீப்பிள்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் 1000 பீப்பிள்ஸோட சாஃப்ட்வேர் 1000 பீப்பிளோட சிஸ்டம்க்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கும். சோ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம மேனுவலா போய் ஃபைண்ட் ஈஸியா பண்ணிற முடியாது. சோ அந்த மாரி காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கிற இடத்துல அந்த அத அனலைஸ் பண்ணி என்ன இஷ்யூன்னு ஃபைண்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நெட்வொர்க்குக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நம்ம இங்க புக்ல பார்க்கலாமா? எஸ்பெஷலி வென் ஆர் த மோர் சிஸ்டம்ஸ் ஆர் கனெக்டட். த காம்ப்ளெக்ஸிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, வி நீட் அ நெட்வொர்க் சாஃப்ட்வேர் நமக்கு தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கண்ட்ரோல், அனலைஸ் கண்ட்ரோல் பண்ணி சர்வரா அனலைஸ் பண்றதுக்காக தான். அப்ப அனலைஸ் த சர்வர், அதுக்கப்புறம் சிஸ்டம், புரோட்டோகால், நெட்வொர்க், டிராபிக் ஃப்ளோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எடுத்து நமக்கு என்ன ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா, அதுவே இது எல்லாமே பண்ணிரும். இப்ப நெட்வொர்க்ல ஏதாவது இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். நெட்வொர்க் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அதிலேயே அனலைஸ் இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி, இந்த இடத்துல இப்படி இஷ்யூ இருக்கு. இன்னைக்கு டேல இஷ்யூ இருக்குன்னா, அத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்தரா நம்மளால இஷ்யூவ ரிசால்வ் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. இப்ப உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர வந்து எடிட் பண்ணிக்க முடியும். யூசர் சக்சஸ் பண்ணிக்க முடியும். யார் வேணா எடிட் பண்ணி, யார் வேணா சப்மிட் பண்ணிக்க முடியும். யார் வேணா அத யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ். அது நெட்வொர்க் எப்படி யுட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்தரா இப்போ ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா எடுத்துட்டோம்னா என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குன்னா அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் தான்.
பட் இன்னும் உங்களுக்கு நெறைய ஓப்பன் சோர்சஸ் இருக்கு. பட் அதெல்லாம் உங்களுக்கு இந்த புக்ல இல்ல. பட் இன் ஃபியூச்சர்ல யூ கேன் ஏபிள் டூ நோ. ஸோ ரிமைனிங் திங்ஸ் பாஸ் அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸோட லைசென்ஸ், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வெர்சஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் பத்தி நம்ம ஃபியூச்சர்ல படிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க் யூ சோ மச். பாய். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு இன் டெப்த்தா நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல சொல்லி தரேன். தேங்க் யூ. பாய்.